வணக்கம் மக்களே. இன்னைக்கு நியூஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும். நம்ம யூடியூபர் மாரிதாஸ் அவரை தமிழக அரசு கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால், நம்ம தாவேக ஆட்சியில் உள்ள அமைச்சர்களை பற்றியும் எம்எல்ஏக்களை பற்றியும் எக்ஸ்போஸ் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடுறாரு அப்படின்ற காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக யாரை பற்றினா, நம்ம லாட்ரித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவரை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டோன்றது நபர் யாரு? இந்த நபருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் வலைத்தளங்களை கேட்கக்கூடிய கேள்வி. முதலாவது, ஜான் பிரிட்டோன்ற நபர் இங்க கைது செய்யப்படல. அவரு வெளிநாடுல எங்கேயோ பெரிய அளவுல தலைமறைவாகி பல வருடங்களா இருக்காரு. எனவே இந்த ஜான் பிரிட்டோன்றவன் மிக மோசமான ட்ரக் லார்டு. இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே சிண்டிகேட் வச்சு கடலோர பகுதிகளை கடத்தக்கூடிய ஸ்மக்லிங் கும்பல். இந்த கும்பலுடைய ஜான் பிரிட்டோன்றது ஆதவ் அர்ஜுனோட சித்தப்பா தான். ஏன்னா அவங்களும் அவங்க குடும்பமும் வெரி டேஞ்சரஸ் ஃபேமிலி. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் சி ஜோசப் விஜய் அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு. ஆனால் உண்மையான முதலமைச்சர் அவர் கிடையாது. விஜய் அப்படின்ற ஒரு ஃபேமை வச்சு தமிழ்நாட்டு மக்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்குது இந்த ஆதவ் அர்ஜுனாவும் இவரோட குடும்பமும் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தானே இழிச்சவாயிங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் எவ்வளோ ஆட்டையை போடலான்னு சொல்லி அரசியலில் குதிச்சிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாது. ஆனா போக போக உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும். வணக்கம் மக்களே. இந்த பதிவு உங்க ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் எல்லா கட்சிகளுக்குமே அவர் ஒரு கரெக்டா புள்ளி விவரமா சில விஷயங்களை எடுத்து ஆதாரத்தோட வெளியிடுவாரு. சில விஷயங்களை அவர் முன்ன பின்னா நமக்குமே அவர் கட்சி சார்ந்த அவரோட அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஆனா ஒருவரோட பேச்சு உரிமை அது தட்டி பறிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு எல்லாருமே நாங்கள் குரல் கொடுப்போம். அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்க கைது பண்ணிருக்கீங்க. என்ன தப்பு பண்ணாரு? பேசினா தானே. இதே விஜய் சொல்லியிருக்காரா இல்லையா? ஐயா சிஎம் அவர்கள், மிஸ்டர் விஜய் அவர்கள், எங்களோட பேச்சுரிமை பறிக்கப்படுது, எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவரே பேசியிருக்காரு. அப்புறம் இதே இவர் செஞ்சாருன்னா என்ன மாற்று அரசியல், எங்க அரசியல் அவரு? அவர் என்ன, அவருக்கு மேல நீங்க தவறு இருக்குதுன்னா வழக்க போடுங்க. அவரை கோர்ட்ல போட்டு அதை நிரூபிச்சுட்டு வெளியே வர போறாரு. என்னமோ கொலை குற்றவாளி மாதிரி, என்னமோ கற்பழிப்பு பண்ண மாதிரி அவரை கைது பண்ணி கூட்டு போறீங்க. அந்த அளவுக்கு என்ன அவர் மேல உங்களுக்கு பலி? உண்மையை சொல்லிட்டாருண்ணா? இதுல எனக்கு புரியல. சரி, இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுக்கல. ஒரு மாணவியை ஒரு வாரமா காணோம், ஒரு மாசமா காணும்னு சொல்லி போராடி இருந்தாங்க ரோட்ல இருந்தா. இப்ப அப்ப முதல்ல உங்க சிறப்பா உங்க படை போய் அந்த இடத்துல யார் குற்றவாளின்னு சொல்லி உடனே போய் பிடிக்கல, கைது பண்ணி கூட்டிட்டு போனீங்க. ஏஐ மூலியமா உங்க அளவு பண்ற தக்குறிப்பில் திருட்டு பசங்க இருக்காங்க டிவி கட்சியில இருக்க. வெர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. உங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்றதெல்லாம் சோசியல் மீடியால பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நாங்க முட்டிக்கிட்டு சாவோம், நீங்க அரசியல் பண்ணுவீங்களா? மிஸ்டர் விஜய், மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள்லாம் நீங்களாம் என்ன பண்றீங்க? கண்டிப்புனா சட்டம்னா எல்லாருக்கும் சமம். இந்த திருட்டு பசங்க டிவிக்கில இருக்கிறவங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பூரா விட்டு மேய விட்டு இருக்க ஆம்பளை பொம்பளை பூரா பேசுறான், ட்ரோல் பண்றான். நான் கொண்டாந்து நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க ஏத்துக்கீங்களா? உடனே ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? இங்க ஒவ்வொருத்தனும் பண்டல் கட்டி வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ உன் கட்சிக்காரனுக்கு ஒண்ணுன்னா கண்டுக்க மாட்டேன். நாங்கன்னா இழிச்சா போயிலுங்க, ஏன்னா மாட்டு கட்சியில இருக்கிறீங்க கேன போயிலுங்க. இப்படியா பண்ணுங்களேன். இப்ப நீங்க என்னவே கைது பண்ணுங்களேன். நீங்க என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு மற்ற பெட்ரோலோட ஏற்போய் உச்சந்தலையில உட்காந்து ஊத்திட்டு குளிச்சிருவேன். அதுக்கு முழு காரணமும் டிவிக்கே தான். நீங்க விளையாண்டுக்கிட்டீங்களா? எத்தனை பேரை கைது பண்ணுவீங்க? என்ன அரசியல் பண்றீங்க? ஒருத்தனை பேசுறது கூட விடாம நீங்க கருத்து இருக்குதுன்னா நீங்க எங்க மேல கேச போடுங்க. நாங்க கோர்ட்ல போட்டு பாத்துக்கிறோம். நாங்க என்னமோ கொலை குற்றவாளி மாதிரி இருக்க களவாணி பே மொல்ல மாதிரி பே முடிச்சு வைக்க பூரா உங்க கட்சியில தான் இருக்கிறான். அவனை பூரா பதவியை கொடுத்து உட்கார வச்சுக்கிற போட்டு ஒரு கருத்தியில பேசுறவங்களை பூரா உள்ளதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன அரசியல் உங்க அரசியல்? எனக்கு புரியலையே பாஸ். நீங்க இப்படியே பண்ணுங்க பாஸ். அங்கேயும் சுத்தி இங்கேயும் சுத்தி வாங்க பாஸ், எங்கள்கிட்ட பார்க்கலாம். ஒரு மனுஷன் பேசுற கூட உரிமை இல்லைன்னா என்னப்பா அது? என் கருத்து தப்பா இருந்தா சரியா இருந்தா நாங்க ஆழத்தை காட்டுறோம், இல்லைன்னா நாங்க உள்ள போய்க்கிறோம். நீங்க என்ன கைது பண்ணி கூட்டு போறதுங்களா? இது பழி வாங்குறது இல்லையா? மாத்திக்கிங்க, இல்லைன்னா மக்களே உங்களை மாற்றி வைப்பாரு, பார்த்துக்குங்க. நன்றி.